வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஃபிங்கர் டிப் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 கதைகள் இருக்கு. சோசியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருதுன்றத டீல் பண்ணி தான் இந்த 5 கதைகளும் இருக்கும். 5 கதைகள்ல வேற வேற கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. இந்த 5 கதைகளும் ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சிங்க் ஆகும், மற்றபடி எல்லாமே தனித்தனி கதைகள் தான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த 5 கதைகளும் பிடிக்கும் நம்புறேன். முதல்ல 2 கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கதையோட பேரு கிரீட் அப்படின்றது. ஸ்டார்டிங் ரேகான்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க எங்கேயோ கிளம்புறாங்க போல, அதுக்காக எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி உங்களுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் பேரு விஜய் அப்படின்றது. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் ரேகாவும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேக்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல, இதை ஒரு போட்டோ மாதிரி எடுத்து போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க போடுற போஸ்ட விஜயும் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க பிளாட்டை இவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்க வாங்கியிருக்க பிளாட் எல்லாம் சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு பெருசா சோசியல் மீடியா யூஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது. இவரை பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரா இருக்காரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பேசும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை சொந்தமா இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க, லோன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க. அந்த லோனை இன்னும் 20 வருஷம் இவங்க கட்டணும் போல. அதை நினைச்சாதான் பயமா இருக்குன்ற மாதிரி விஜய் சொல்றாரு. நீ எதுக்கு கவலைப்படுற, நம்ம 2 பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் போட்டு தானே இதை பண்ணிருக்கோம், சீக்கிரமே லோன் ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரேகாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால இன்ஃபுளுசர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆசையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என்னன்னு தெரியல, எனக்கு எப்பவுமே இதுதான் தோணும், எப்படியாவது இன்ஃபுளுசரா நான் மாறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. இவங்களோட பாஸா இருக்க நபர் இருக்கார்ல, எப்ப பாரு இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குமா, நீ வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், எனக்கு வேற வேலை இருக்குன்ற மாதிரி இவங்களும் தட்டி கழிக்கிறாங்க. இவர் அடிக்கடி ஃப்ளர்ட் பண்றதை இவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதிர்த்து பேசாம இவங்க கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இவர் திரும்ப திரும்ப ஃப்ளர்ட் பண்றாரு. இவங்களுமே என்னென்னமோ காரணம்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட பாஸ் பண்றத பத்தி சொல்றாங்க. நீ பேசாம கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணுன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா ரேகா வேலையில நிறைய சொதப்பெல்லாம் பண்ணுவாங்க. இவர் ஃப்ளர்ட் பண்றதுனால அந்த சொதப்பெல்லாம் பெருசா எடுத்துக்காம விட்டுருவாரு. அதனால தான் பொறுத்து பொறுத்து போறேன், பெருசா என்னைக்காவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ரேகா சொல்றாங்க. ரேகாக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட போட்டோ எடுக்கிறாங்க, அதை போஸ்ட் மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறவே மாட்டேங்குது. மத்தவங்கலாம் சூப்பரா போட்டோஸ் எடுத்து போடுறாங்க, அதனால தான் ஃபாலோவர்ஸ் நல்லா ஏறுது. இந்த மாதிரி நானும் போட்டோஸ்லாம் எடுக்கணும், மத்தவங்க போட்டோஸ் எல்லாம் பாரு சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. வா அளவுக்குலாம் இல்லன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஃபேக்கான வாழ்க்கை, இவங்க போட்டோல மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க, நிஜத்துல இவ்வளவு சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஐயோ, உன்னோட தெரப்பியை என்கிட்ட ஆரம்பிச்சிடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இவருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ப்ரொஃபஷனலா போட்டோஸ்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ரெக்ஸ் கிட்ட பேசி நான் கால் ஷீட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆனா விலை இவ்வளவு ஆகும், உனக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த ரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்களுக்கு போட்டோ எடுத்திருப்பாரு, ஃபாலோவர்ஸை ஏத்தி தந்திருப்பாரு, அதனால தான் இவங்க ஓகே சொல்றாங்க. இப்ப இவங்களுமே விஜய் கிட்ட பேசுறாங்க. இந்த ஒரு மாசம் மட்டும் என்னோட ஷேரை நீ கேட்காத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் சர்ப்ரைஸ், நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த காசை வச்சு இவங்களுமே போட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ரெக்ஸ் இருக்கார்ல, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா தந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை தராரு. ஆனா இவங்களுக்கு தயக்கமா இருக்கு. என்ன வேணாமான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல இதையும் போடுறன்ற மாதிரி இவங்களும் போட்டு போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்ப அந்த போட்டோ எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லைக்ஸ்லாம் வருது, ஃபாலோவர்ஸும் ஏறிட்டு இருக்கு. இதுக்காக தான் 30,000 ரூபாய் செலவு பண்ணன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது 30,000 ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத, இந்த மாதிரி விஷயத்துக்கு 30,000 ரூபாய் செலவு பண்றதெல்லாம் வீண் வேலை தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி சரி உனக்கு விருப்பப்பட்டது நீ பண்ணு, அடுத்த மாசம் ஷேரை கரெக்டா தந்துரு, ஏன்னா இந்த வட்டியை சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டாரு. சரி நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் ஏறிட்டா நிறைய கமெண்ட்லாம் வரும் பாத்தீங்களா, கமெண்ட்ல இவங்க ஜாலியா பேசிட்டுலாம் இருக்காங்க. அதே மாதிரி புதுசு புதுசா நிறைய போஸ்ட் எல்லாம் இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்காது, இருந்தாலுமே இந்த போஸ்டுக்காக நிறைய விஷயங்களை இவங்க பண்ணிட்டுலாம் இருக்காங்க.
ஒரு நாள் இவங்களோட பாய் ஃப்ரெண்டு பர்த்டே வந்திருக்கும். இவங்களுமே பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் கேக் வெட்டலாம் நினைக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, முதல்ல போட்டோஸ் எடுக்கலான்ற மாதிரி நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. சரி இப்பயாவது கேக்க வெட்டலாம் நினைக்கிறாரு. கேக்க போட்டோ எடுக்கலான்ற மாதிரி இவங்க கேக்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவரை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. என்ன இவ இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்போ ஒரு நாள் இவங்க லீவ் போட்டு வீட்ல இருப்பாங்க. அந்த சமயம் இன்னைக்கு இந்த புக் தான் படிச்சேன், சூப்பரா இருந்தது, அதே மாதிரி இன்னைக்கு இந்த விஷயம் தான் பண்ணன்ற மாதிரி பொய்யா நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் விஜயும் நடுவுல இந்த போஸ்ட் எல்லாம் பார்க்க தான் செய்வாரு. அப்படி பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. உடனே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த புக்ல ஒரு பேஜ் கூட நீ படிச்சது கிடையாது, ஆனா அந்த புக்கை படிச்சிருக்கன்னு போய் சொல்ற, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, இப்படி பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு, சும்மா போஸ்ட் தானே போடுறன்ற மாதிரி சொல்றாங்க. நீ போஸ்ட் போடுறதுக்காக நீயாவே இல்ல, வேற மாதிரி மாறிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவர் சொல்றதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எதுக்காக என்ன இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிமா, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோ, இந்த மாசம் ஷேர் ரெடி பண்ணிட்டல, எனக்கு கண்டிப்பா வேணும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரஷர் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க போடுற போட்டோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி தான் போடுவாங்க. நிறைய ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் போடுவாங்க. அதை ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. நீங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்றீங்க, நான் உங்களை அன்ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு. இதை பாக்குற இவங்க ஃபீல் பண்றாங்க. உடனே அந்த ரெக்ஸுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீ எடிட் பண்றது தெளிவா தெரியுது, என்ன பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. புது எடிட்டரை போட்டேன், அவன் தான் கொஞ்சம் சொதப்பிட்டான், நான் இதுக்கப்புறம் சரி பண்ணிடுறேன்ற மாதிரி ரெக்ஸ் சொல்றாரு. அதே மாதிரி பேமெண்ட் பாக்கி இருக்கு, அதை சீக்கிரமா செட்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. நான் சீக்கிரம் செட்டில் பண்ணிடுறேன், இன்னும் சில போட்டோ ஷூட்டும் எடுக்கணும், அதுக்கான பிளான் எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. அடுத்த போட்டோ ஷூட்டுக்கு என்ன இடம்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட பாஸ் கூப்பிட்டு பேசுறாரு. இவர் பாஸ் கிடையாது, மேனேஜர்னு சொல்லலாம். மேனேஜருமே இவங்களோட போஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கிறதா சொல்லிட்டாரு. இவங்க லீவ் கேக்குறாங்க. எதுக்குமா லீவுன்னு கேட்கும்போது போட்டோ ஷூட்டுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க பிளான் பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் பிளான் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னோட கெஸ்ட் ஹவுஸ் சும்மாதாமா இருக்கு, வேணா அந்த இடத்த கூட யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, இன்னைக்கு நைட் வரைக்கும் இருந்து முடிச்சு தந்துட்டு போறியான்ற மாதிரி கேக்குறாரு. சரி ஓகே சார்ன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அவர் இடத்தெல்லாம் தராருல, அதனால தான் இவங்க ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் எக்ஸ்ட்ராவா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாஸும் இவங்கள மட்டும் தான் இருக்காங்க. அப்ப பாஸ் இருக்காருல, இவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிறாரு. வேலை எந்த அளவுல இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் இருக்காருல, முதுகுல கைய வச்சு இவங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தப்பான இன்டென்ஷன்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. சின்னதா ஒரு ஃபேவர் பண்றதுக்கே நம்ம கிட்ட ஃபேவர் எதிர்பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வருது. நீங்க நிறைய காப்பி தான் பண்றீங்க, நீங்க காப்பி கேட் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு இவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பாசம் கவனிச்சது தானே இருக்காரு. நீ சோசியல் மீடியால வர நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் பெருசா எடுத்துக்காதமா, அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆறுதலுக்காக இவங்க கை மேல கைய வைக்கிறாரு. ஆனா இவங்க சட்டுன்னு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிடுறாங்க. என்ன சார் கை மேல கை வைக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சம்மா, ஏன்னா நீ என்கிட்ட பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. எனக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஃபேமிலி எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, அதை தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் தப்பா பேசுறாருன்னு உங்களுக்கு புரியுது. நீ வேலையில நிறைய சொதப்பெல்லாம் பண்ற, அதை தாண்டியும் நீ இந்த இடத்துல இருக்கன்னா நான் மனசு வச்சதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. மனசு மாறுச்சுன்னா என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே வீட்டுல சோகமா இருக்காங்க. சோகமா இருக்கும் போது கூட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெக்ஸ் வேற பேலன்ஸ் காசை கேட்கறதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க போனையே பார்த்துட்டு இருக்கிறத விஜய் கவனிக்கிறாரு. சாப்பிடு, அதுக்கப்புறம் போனை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. உன் டைம் எஃபர்ட்னு எல்லாத்தையும் சோசியல் மீடியாலேயே தான் போடுற, சோசியல் மீடியா மூலியமா உனக்கு ஏதாவது ரெவன்யூ கிடைக்குமா, எதுவுமே கிடைக்காதுல்ல, அப்புறம் எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்றேன், தயவு செஞ்சு இதுல தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் தலையிடலம்மா, நீ 3 மாசமா ஷேரை ஒழுங்காவே தரல, எனக்கு பிரஷர் ஆகுதுன்னு சொல்றேன், நீ காதுலயும் வாங்க மாட்ற, இந்த மாசமாவது காசை தருவியா இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்படிதான் ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டு இருக்க, என்னால சமாளிக்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. லவ் பண்ணும்போது நான் பண்ண எல்லாமே உனக்கு பிடிச்சது, ஆனா இப்ப நான் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆமாண்டி பிடிக்கல, இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு.
வாடி போடின்ற மாதிரிலாம் பேசிட்டார்ல, இவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல அவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருக்க விருப்பப்படலனா கிளம்புன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் கோவத்துல தான் இப்படி சொல்லிட்டாரு. இவங்களுமே இப்ப துணிமணி எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் தடுக்க மாட்டாரு. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்து இவங்க ஸ்டே பண்றாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹோட்டல்ல வந்தவங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இப்பயும் ஃபாலோவர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவங்க ஃபேக்கா போஸ்ட் போடுறாங்க, நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க. பத்தாததுக்கு அந்த ரெக்ஸ் வேற திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காரு. நீ காசு தரலன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. இவங்க தூக்க மாத்திரை எல்லாம் வச்சிருப்பாங்க. பேசாம தூக்க மாத்திரையை மொத்தமா போட்டு செத்துடலாமான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கடைசி நேரத்துல இவங்களோட மனசை மாத்திடுறாங்க. இப்ப இவங்க கஷ்டத்துல இருக்கிறதையும் சோசியல் மீடியால போடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப என்னோட லைஃப்ல நிறைய கஷ்டம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நான் ஃபேக்கா போட்டோ போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன்னு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் சீக்கிரமே ஒரு கம்பேக் கொடுப்பேன். அந்த கம்பேக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. வைஃப் கடைசியே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, அதை பாக்குற இவருக்கு கஷ்டமா இருக்கு. சரி பேசலான்ற மாதிரி இவரே கால் பண்ணி பேச நினைக்கிறாரு. ஆனா வைஃப் அந்த காலை எடுக்கவே மாட்டாங்க. வைஃப் எதையும் மும்முரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல. இப்ப இவங்க கிட்ட இருக்க ஒரு ஆட்டான ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறாரு. இவங்க எடுக்கிற மாதிரியே தெரியல. இவங்க மேக்கப்லாம் போட்ட மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பாக்குறதுக்காக வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த பாஸ பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஆட்டான ட்ரெஸ்ஸை போட்டு தான் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ எப்படியும் வருவன்னு எனக்கு தெரியும், உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களுமே அவர் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக உள்ள போறாங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் ரேகா விஜய் கிட்ட போன்ல பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மையிலேயே இவங்க விஜய் கிட்ட போன்ல பேசியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விஜயும் ரேகா கிட்ட பேசியிருக்க மாட்டாரு, வேற யார்கிட்டயோ பேசியிருப்பாரு. முதல்ல ரேகா கிட்ட பேசினது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ் தான் பேசியிருப்பாரு. பாஸ் இவங்களை கீப்பு மாதிரி கூடியே வச்சுக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாரு. உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் போட்டோவை பாக்குறாங்க. ஹஸ்பண்டை விட்டு இவங்க பிரிய போறாங்க. இருந்தாலும் போட்டோவை மட்டும் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த லக்கேஜ்ல இவங்க பேக் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப விஜய் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரிய வருது. டைவர்ஸ் விஷயமா ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறாரு. என்ன மச்சான் இப்படி சொல்ற, யோசிக்க வேண்டியதானேன்னு கேக்குறாரு. இல்ல இல்ல முடிவு எடுத்தாச்சு, நீ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண மாதிரி ரேகா ஒரு போட்டோ போட்டாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவை இவர் எடுத்து பாக்குறாரு. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேணான்ற மாதிரி இவரும் அன்ஃபாலோ பண்ணிடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுவான்னு கேக்குறாங்க. வர சொல்லுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் அடுத்த பேஷண்டா இருப்பாரு. இந்த இடத்துக்கு வராரு. இவரை வச்சுதான் ரெண்டாவது கதை இருக்கும். இந்த கிருஷ்ணமூர்த்தியை யாரோ திட்டின மாதிரிலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் இருக்காரு. தினமும் காலையில வாக்கிங் போயிடுவார் போல. இப்ப அலாரம் அடிச்சோன்னா இவரும் கண் முழிச்சிடுறாரு. கண் முழிச்சவர் முதல்ல வாட்ஸ்அப் எடுத்து செக் பண்ணிட்டாரு. இவரோட பேரன் வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது பையன் இருக்காருல்ல, இவர் கூட சண்டை போட்டு தனியா போயிருக்காரு போல. அப்பப்ப இவர் பேரனோட வீடியோ மட்டும் பாப்பாருன்றது தெரிய வருது. இப்ப முகத்தெல்லாம் கழுவி ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீயும் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கலாம்ல, உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நீங்க மட்டும் போங்க, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. எப்படியோ போன்ற மாதிரி இவர் மட்டும் பார்க்குக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பார்க்குக்கு நடக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே உட்காந்து ஜாலியா பேசிட்டு தான் இருக்காங்க. இவர் மட்டும் மும்முரமா நடந்துட்டு இருக்காரு. நடந்தது போதும் வாங்கன்ற மாதிரி இவங்களுமே உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போலீஸ் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வருது. இவங்க எல்லாருமே அதை மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியா குட் மார்னிங் அனுப்புவாரு. ஏன் தனித்தனியா அனுப்புறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மதிச்சு குட் மார்னிங் சொல்றாங்க, பதிலுக்கு இப்படி அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி டூர் போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்களும் வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி வரேன், ஷேர் அமௌண்ட்டை நீங்க அனுப்பி வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வாட்ஸ்அப்ல எவ்வளவு அமௌண்ட் அனுப்பி வைக்கிறோன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இப்ப தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. 100 ரூபாய் தராரு. அவங்க கிட்ட சேஞ்ச் எல்லாம் இருக்கு, இருந்தாலுமே சேஞ்ச் இல்லன்ற மாதிரி சொல்றான். மீதி காசை எடுத்துக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றான். இதனால கிருஷ்ணமூர்த்திக்கு கோவம் வருது. இந்த எடுத்துக்கோன்ற மாதிரி 100 ரூபாயை தூக்கி போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுவாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அப்பப்ப பேரனா போன் மூலியமா பேச வைப்பாரு போல. இந்த பாட்டி கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் போனை தராரு. இந்த பையனுமே பேசிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ற, திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க.
அவர் என்ன திட்டினா கூட பரவாயில்லம்மா, என்ன நம்பி வந்த பொண்ணை போய் திட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து நான் தங்குறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா, நடுவுல பேரனை வேணா கூட்டு வந்து காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம அம்மாவோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி வந்துடுறாரு. காலிங் பெல்ல ஒரு வாட்டி அடிக்கிறாரு. அவங்க கதவை திறக்கலன்னு தெரிஞ்சோன்னா திரும்ப திரும்ப காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க இத்தனை வாட்டி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கதவை திறந்துடுறாங்க. இவர் ஒய்ஃபு கிட்டயே எரிஞ்சு எரிஞ்சுதான் விழுந்துட்டு இருக்காரு. அந்த காய்கறி கடைக்காரன் இருக்கான்ல, சில்லறைய வச்சுக்கிட்டே எனக்கு சில்லறை தரல, ஃப்ராடா இருக்கான்ற மாதிரிலாம் திட்டுறாரு. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. நீங்க பையன் கிட்ட திரும்பி பேசி பார்க்கலாம்ல, மருமக விஷயத்துல நீங்க பண்ணதான் தப்பு, கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு பேர மேல பாசம் இருக்கு, ஆனா இவரோட ஈகோ தடுத்துட்டு இருக்கு. வர வழியில ஒரு பையன் கூட பிரச்சனை, பலார்னு அரைஞ்சிட்டேன், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் மரியாதை தரதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு. எது அடிச்சிட்டீங்களா, எதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஆகாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எப்பதான் நீங்க கோவத்தை குறைக்க போறீங்களோ தெரியலன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், பிடிக்கலன்னா நீங்க தனியா போயிடுங்க, நான் மட்டுமே என்ன பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி சில பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டருக்கு ஃபேனா இருப்பாங்க போல. அந்த ஆக்டர் போஸ்டரை பார்த்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரூம்மேட்டா ஒரு பையன் இருப்பான், அவன் கொஞ்சம் சோகமா வரான். டே என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஒரு கிழவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப பைக்ல இந்த பையன் கிராஸ் பண்ணிருப்பான். செம்ம வேகமா கிராஸ் பண்ணி போயிருப்பான். இப்படி போறானே அப்படின்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி யோசிக்கிறாரு. அப்படி போனவன் ஒருத்தரை இடிச்சிருப்பான். அவர் தான் குறுக்க வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். நீ முதல்ல ஸ்லோவா வந்திருக்கணும், எதுக்குடா இவ்வளவு வேகமா வந்தன்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு. யோ அவர் மேலதான் தப்பு, என் மேல தப்பு இல்லன்ற மாதிரி இவன் மரியாதை இல்லாம பேசுறான். திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, என் வயசு என்ன, என் வயசு கூட மரியாதை தரமாட்டியான்ற மாதிரி சப்புன்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. இந்த காலத்து பசங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த பையன் இதை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பான். ஒரு பெரியவர் அடிச்சிருக்காரு, பதிலுக்கு அடிக்காம எதுக்குடா இப்படி வந்தன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. நான் பதிலுக்கு அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிருக்கும், அப்படிலாம் அவரை பழி வாங்க கூடாது, வேற மாதிரி தான் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இந்த கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே போல வாக்கிங்காக கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவர் எங்க போறாரு எங்க வராருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவர் வாக்கிங்காக போவாரு பாத்தீங்களா, அந்த பார்க்ல இருந்து இவன் கவனிச்சிட்டு இருக்கான். இவரோட எல்லா ஆக்டிவிட்டியும் இவன் கவனிச்சிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு மேல இடிச்சிடுறாரு. சாரின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணோட கண்ணத்தை பிடிச்சு சொல்றாரு. இப்ப இது எல்லாத்தையுமே இவன் போட்டோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கான். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீடோ ஃபைல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடணும்னு யோசிக்கிறான். இதை வச்சு நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டோ எடுத்து சொல்றான். இவர் அந்த பொண்ணை கொஞ்ச நேரம் பாத்தீங்களா, அதை போட்டோ எடுத்திருப்பான். அதே மாதிரி நடந்து வந்ததை போட்டோ எடுத்திருப்பான். அவர் நடந்து வந்த மாதிரி ஒரு போட்டோ இருந்தது பாத்தீங்களா, பக்கத்துல போலீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுறான். போலீஸ் இவரை இழுத்துட்டு வர மாதிரி செட் பண்ணிடுறான். ஒரு பொண்ணுகிட்ட இவர் எல்லா மீறி நடந்திருக்காரு, அதனால இந்த பெரியவரை போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவனே ஒரு ஃபேக்கான நியூஸை கிரியேட் பண்ணிடுறான். இந்த நியூஸை சோசியல் மீடியா முழுக்க பரப்பி விடணும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்ல இவன் நிறைய பேருக்கு அனுப்பி விடுறான். நிறைய குரூப்ல எல்லாம் அனுப்பி விடுறான். நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நியூஸை இஷ்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியல. கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே போல பார்க்குக்கு வாக்கிங்காக வந்திருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஏற்கனவே ஒரு நபர் பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே சார் நீங்க எதுக்கு சார் வெளியெல்லாம் வந்தீங்க, நீங்க விஷயத்தை பார்க்கல, இதோ பாருங்கன்ற மாதிரி நியூஸை காட்டுறாரு. இதை பாக்குற கிருஷ்ணமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டது. இது பொய்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரியுது சார் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பையனுமே இந்த பிரச்சனையை புரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டேன்ப்பா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த போஸ்ட் எல்லாம் கிளியர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா போஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியே வராம இருங்கப்பா, ஏன்னா வெளியே எல்லாருமே கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நீங்க பண்ணலன்றது எங்களுக்கு தெரியும்பா, யாரோ உங்க மேல இருக்க கோவத்தினால இப்படி பண்ணிருக்காங்க, ஒரு 2 வாரம் மட்டும் நீங்க வெளியே வராதீங்க, அதுக்கப்புறம் வெளியே எப்பவுமே போல போய்க்கலான்ற மாதிரி பையன் சொல்றான். சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அப்படியே ஒரு 15 நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே ஃப்ரெண்டு டூருக்கு போலான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த நாளா தான் இருக்கும். இவருமே ஒய்ஃபு கூட சேர்ந்து டூருக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேன்ல தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கவலையா பேசுறாங்க. அப்ப ஃப்ரெண்டோட பையன் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, நம்மளும் இதுக்கு காரணம், ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த முழுசா படிக்காமயே ஃபார்வர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது உண்மையா பொய்யான்னு தெரியாம ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு போலீஸ் போதையில விழுந்து கிடந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணீங்கல்ல, உண்மை என்ன தெரியுமா? அவர் குடிச்சிட்டுலாம் விழுந்து கிடக்கல, டயர்டா தான் விழுந்து கிடந்திருக்காரு. அது தப்பா புரிஞ்சுட்டு இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் நம்ம போட்டுட்டோம், நம்ம எல்லார் மேலயும் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எல்லாருமே அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது கிருஷ்ணமூர்த்திக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை இந்த ஃப்ரெண்டுமே புரிஞ்சுக்கிறாரு. சரி விடுங்க, இப்ப நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம், எதுக்காக முடிஞ்சு போன விஷயத்தையே பேசணும் அப்படின்ற மாதிரி டாபிக்க மாத்திடுறாரு. இப்ப எல்லாருமே ஒரு கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பேரனை கூட்டு வந்திருப்பாரு. பேரனுக்கு இங்க இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது, போனோன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போலான்ற மாதிரி இங்க இருந்து போறாங்க. கிருஷ்ணமூர்த்தி கிட்ட தான் இந்த பையனை விட்டுட்டு போறாங்க. இந்த பையன் உடனே தாத்தா கிட்ட போனோம், அப்பா கிட்ட போனோம்னு சொல்றான். வந்துருவாங்கப்பா, வெயிட் பண்ணுன்ற மாதிரி இவங்க சமாதான பத்திட்டு இருக்காங்க. இல்ல நான் போனோன்ற மாதிரி இந்த பையன் வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணமூர்த்தியும் பின்னாடியே வந்து ஒரு இடத்துல புடிச்சிடுறாரு. இங்கெல்லாம் போக கூடாது, வா போலான்ற மாதிரி கூட்டு போக பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இங்க பூக்கடை வச்சிருக்க ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. அந்த போஸ்டை இவர் பார்த்திருப்பாரு போல, திரும்பி பார்க்கலான்ற மாதிரி பாக்குறாரு. கண்டிப்பா இவன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இந்த பையன் கிட்டயும் எல்லா மீறி நடக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யோ சின்ன பையன் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்டோட பேரன் தான் இவன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. தம்பி இவரை தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான். அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், நீங்க நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சின்ன பையன் தான் தெளிவா சொல்றான்ல, நீ தான் ஏமாத்துற அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை சுத்து போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றதை கேளுங்க, நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்காம போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் அடி வாங்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டோட பையனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்துங்க, அவர் எதுவுமே பண்ணல, அவன் எங்களோட பேரன் தான் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல புரிய வச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே இவரை திட்டி அடிச்சாங்க பாத்தீங்களா, இது இவரோட மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருக்கும். அப்பத்துல இருந்து தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி மாறி இருப்பாரு. அதனால தான் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு வந்திருக்காங்க போல. விஜயம் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இவர் எவ்வளவுதான் பேசினாலும் சரி, கிருஷ்ணமூர்த்தி பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப கிருஷ்ணமூர்த்தியை இவர் வெளியே அனுப்பிடுறாரு. இப்ப அம்மாவையும் பையனையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் இப்படி இருக்காரு, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் இன்னும் அந்த ஷாக்கை விட்டே வெளியே வரல. அந்த ஷாக்கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவரை வெளியே வர வைக்க முடியும். வீட்டுல இருக்கும் போது நீங்களுமே கொஞ்சம் நல்ல விஷயங்களை பேசுங்க, அதுல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, உங்களோட எஃபர்ட்டும் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த விஜய் இருக்காருல, அடுத்த பேஷண்ட்டை உள்ள வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடியும் ஏத்துக்கிறாங்க. அடுத்த பேஷண்ட்டா ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க உள்ள போலான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூணாவது கதையா வரும். அடுத்தடுத்த கதையை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த ரெண்டு கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.